படிப்புங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அந்த படிப்பு என்ன தேர்ந்தெடுக்கணும், எதை படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நான் படித்த படிப்பு ஒன்று இருக்குது, என்னுடைய வேலை ஒன்று இருக்குது, நான் தொழில் ஒன்று பண்ணுறேன். இது சரியான பாதையான்னு கேட்டால் கிடையாது. இந்த ஜோசியருங்கிற அந்த நேரத்தில் அந்த வழிபோக்கன் மாதிரி வழி காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு திக்கு தெரியாத இடத்துல வழி சொல்லக்கூடிய ஒரு நபர். நீங்கள் என்ன படித்தாலும் நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் டிகிரி தான் படிப்பீங்க, இதை தான் படிப்பீங்க, அப்படி தான் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் படிப்பீங்க, படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தம் இருக்காது. படிச்சிட்டிங்கன்னா படிப்புக்கான காலம், படிப்புக்கான வயசு. நான் தம்பிகிட்ட சொல்லுவேன், தம்பி நீ 10வது படிக்கிறடா, அடுத்த வருஷம் 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை 5 லட்சம் பணம் தர்றேன், உதாரணத்துக்கு நீ 10வது அடுத்த வருஷம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்பேன். எழுத முடியாது அப்படின்னா எப்படி படிக்கணும்? ஒரு தடவை தான் வாய்ப்பு, காலம் ஒரு தடவை தான் வாய்ப்பு, நேரம் நிறைய தடவை வாய்ப்பு விடுவோம். நேரம் என்ன பண்ணுவோம், காலையில் 10 மணி சாயங்காலம் 10 மணி எப்படினாலும் வாய்ப்பு விடுவோம். நம்ம வேணால் திரும்பி வச்சுக்கலாம், நம்ம வேணால் எழுதலாம், மறுபடியும் மார்க் வேணால் எழுதலாம், நல்லா இருக்குமா நல்லா இருக்குது, அது தனிப்பட்ட விருப்பு. அப்போ படிப்புங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு படிப்புகளை சொல்லுங்கள். உதாரணம் இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு நிறைய இடத்துல இது ஒரு பொதுவான நிகழ்வுகளாக தான் இருக்கிறோம். இப்போ நிறைய இப்போ ஐடி ஃபீல்டில் அந்த கோடிங், ஏஐ அப்படிங்கிற இது அதிகமாக இருக்குது. இப்போ ரிஷப லக்னம் ரிஷப ராசி, சிம்ம லக்னம் சிம்ம ராசி, இவங்களுக்கு வந்து இந்த சம்மந்தப்பட்ட படிப்பு நல்லாயிருக்கும். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. ஏன்னா 2ஆம் வீடு புதனாக இருக்கும், 2ஆம் வீடு புதனாக இருக்கும். இல்லை மிதனம் கண்ணிக்கு இவங்க ஒத்து போகும். இப்போ மருத்துவத்துறை எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. இந்த மருத்துவத்துறையில் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். சப்போஸ் சுக்கிரதசை பரணி பூரம் பூரட நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக, இல்லை சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை உத்திரமோ உத்திராட நட்சத்திரமோ கேதோட நட்சத்திரம் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு டாக்டர் ஆகும். இப்போ டாக்டர் நம்ம எம்பிபிஎஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பிஎஸ்எம்எஸ்ஓ பிஹெச்எம்எஸ்ஓ இது எல்லாமே சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து இதே நாட்டு வைத்தியமாக இருந்தால் இன்னும் உதாரணம் இப்போ ஒரு சித்த வைத்தியம்னு எடுத்துக்கலாம். இதை முழுக்க கேதுவும் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பாக இருக்கும். இப்போ உதாரணம் கேது அஸ்வினி நட்சத்திரமோ மக நட்சத்திரமோ மூல நட்சத்திரமோ இது வந்து முழுக்க வந்து சித்த வைத்தியத்துக்கான படிப்பாக இருக்கும். பரணி பூரம் போராட நட்சத்திரம் சித்த வைத்தியமாக இருக்கும். இதே கை வைத்தியமாக இருக்குது. உதாரணமாக வந்து ஆயிலி நட்சத்திரமோ கேட்ட நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ இவங்களுக்கு வந்து கை வைத்தியம் நல்லாயிருக்கும். உதாரணமாக வந்து ஆயுர்வேத பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு சுக்கிரன் தான் நல்லாயிருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்துச்சு, 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆயுர்வேதம் நல்லா படிக்கலாம். ஹோமியோபதி படிக்கலாமா, செவ்வாய் நல்லா இருக்கணும். 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஹோமியோபதி சூப்பராக படிப்பாங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பாங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பாங்க. இது ரிலேட் பண்ணி படிப்பாங்க. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஃபார்மசி படிப்பாங்க. 2ஆம் வீட்டில் ஒரு கிழங்கு இருந்தால் டிப்ளமோ ஃபார்மசி. ஹார்ட் ஒர்க், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கும், நல்லா வந்து அது வந்து ஒரு தொழில் சார்ந்த படிப்புகள். நீ ஒன்றுமே இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வெல்டர் ஐடின்னு ஒன்று வாழ்றதுக்குன்னா ஒன்றுமே இல்லைனா வெல்டிங் கம்பெனி வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம். வேகன்சி இருக்குது. இன்னைக்கு இந்த கம்பெனியில் வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டியா, நீ போட நான் ஒரு 2 மிஷின் வாங்கி போட்டு 15,000 30,000 மிஷின் வாங்கி ஒரு லட்சம் செலவு பண்ணால் எனக்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டு நானே பார்த்துக்குவேன். இப்போ தொழில் சார்ந்த படிப்புகள் எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தொழில் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஜோதிடம், நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ ஜோதிடம் கூட நீங்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. ஜோதிடம் வந்து என் வாழ்க்கைக்கும் பயன்படுத்திக்கலாம். நான் என்ன என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் முன்னேறலாங்கிறது எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுக்குது. மற்றவங்க வாழ்க்கைக்கே எனக்கு பயன்படுத்துகிறேன், வழிகாட்டுறது பயன்படுத்துகிறேன். நானும் எனக்கு வழிகாட்டிக்கிறேன், மற்றவங்க வாழ்க்கையும் வழிகாட்டிக்கிறேன். அப்போ ஜோதிடம் படிக்கலாம். அந்த ஜோதிடம் என்ன கிரகம் அவங்களுக்கு புதனோட சம்மந்தப்பட்டது, குருவோட சம்மந்தப்பட்டது. இப்போ உதாரணம் மேஷ லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க எனக்கு மட்டும் தான் படிப்பாங்க. மேஷ லக்னம் மேஷராசியாக இருந்தால் எனக்கு மட்டும் படிச்சுக்கிட்டு நல்லா தெளிவாக முடிவு எடுப்பாங்க. அதே ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக இருந்தால் ஜோதிடம் சூப்பராக சொல்ல முடியும். சூப்பராக ஜோதிடம் எல்லாருக்கும் வரும், நல்லாவே அழகாக வந்து அந்த ஜோதிடத்தை வந்து நிறைய பேர் வழிகாட்டும். மிதன லக்னமாக இருந்துச்சுன்னா இது வந்து பேர் புகழெல்லாம் கிடைக்கும், பணமாக அவங்களுக்கு கிடைக்காது. இவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கடகலக்கணமாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து செல்வாக்கு, சந்தோஷம், இவங்களை வந்து அனுபவமாக வந்து நிறைய ஆச்சரியமாக இருக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். குறி சொல்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்ல முடியும். இந்த கன்னி லக்கணம் அப்படி கிடையாது. நான் ஒரு ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடனாக இருப்பார் கன்னி லக்கணம். கன்னி ராசியாக இருந்தால் அது துலா ராசியாக இருந்துச்சுன்னா பொதுவாக பொருள் சேர்க்கைக்கான ஒரு ஜோதிடம் வந்து தொழில் முறையாக பண்ணுறது, தொழில் முறையாக பார்க்குறது துலா லக்கணம் துலா ராசி. விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, இது வழிபோக்கர்கள் மாரி. இப்போ எல்லாம் இடையில நமக்கு வந்து நம்ம சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தேடி பார்க்குற மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் படிப்பாங்க, பார்ப்பாங்க. மறுபடியும் ஜோதிடம் அதை விட்டுட்டு மறுபடியும் ஜோதிடம் வேறு ஏதோ ஒரு விஷயமோ இப்படி விட்டு தடைப்பட்ட ஒரு விஷயங்கிறது இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்.
தனுசு லக்கணம் தனுசு ராசி பிடிச்சிட்டு அங்கேயே நம்மளுடைய சுய வாழ்க்கையை ஆய்வு பண்ணி அங்கேயே நிற்பாங்க. அவங்களும் முன்னேறணும், மற்றவங்களையும் முன்னேற்றணும்னு நினைக்கணும். அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். மகர லக்கணம் உண்மையிலே ஜோதிடத்து மகர லக்கணம் இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், சொல்கிறதெல்லாம் சூப்பராக சொல்ல முடியும். அவங்க ஆனால் என்னென்னா அவங்களுடைய சுய வாழ்க்கை அவங்களுடைய என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் பெரிய கவனம் எடுத்துகிட்டு தான் செய்யணும். கும்ப லக்கணம் அது என்ன பண்ணும், அது ரொம்ப அது நம்ம ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே வரும், ஆனால் அது செயல்படுத்தாது. சொல்கிறது எல்லாமே குருவாக்காவே வரும், ஆனால் சொல்லாது. இது என்ன பண்ணும், இது ஏதோ வந்து நான் இல்லை அப்படின்னு இது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாது, ஏன்டா சொல்ல சொல்லும். அதுமாரி மீன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் மீன லக்கணம் மீன ராசியாக ஜோதிடத்தை ஒரு ஆய்வுத்தன்மையாக பார்ப்பாங்க, நல்லாவே பார்ப்போம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு இவங்க பொதுவாகவே வந்து ஒரு காலகட்டங்கள் வந்து என்னென்னா தசாபத்திகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு மீன லக்கணம் மீன ராசிங்கிறது நம்ம வந்து பொதுவான லக்கண ராசியை சொல்கிறோம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து மீன லக்கணத்தில் அவங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துட்டு, உதாரணமாக இப்போது சூரிய தசை இருந்துச்சுன்னா ஆழ்ந்து சொல்லுவாங்க, சந்திர தசை நடந்துச்சுன்னா படக்குன்னு சொல்லுவாங்க, குதர்க்கமாக சொல்லுவாங்க, இது நல்லாவும் இருக்குது நல்லா இருக்காது. அதேமாதிரி செவ்வாய் தசை இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லுவாங்க, குரு தசை இருந்துச்சுன்னா ஆழ்ந்து சொல்லுவாங்க, அனுபவமாக சொல்லுவாங்க. ராகு தசை நடந்துச்சுன்னா மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் பரிகாரத்தோட சூப்பராக சேர்த்து சொல்லுவாங்க. கேது இருந்துச்சுன்னா குறி சொல்லுவாங்க. சுக்கிர தசை இருந்துச்சுன்னா பணம் சூப்பராக தொழிலாக பண்ணுவாங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க, நல்லாவும் சொல்லுவாங்க, அழகாகவும் சொல்லுவாங்க, பாட்டாக சொல்லுவாங்க. இந்த நாடி ஜோதிடம்லாம் படிப்பாங்கல்ல, இந்த பாட்டு சொல்கிறதெல்லாம் சுக்கிரனோட தசை புத்தி வரும்போது நல்லா பணமும் வரும், பேர் புகழும் வரும். அடுத்து வந்து சனி தசை, இது என்ன பண்ணும், நறுக்குன்னு 2 வாரத்து தான், அதெல்லாம் முடியாது, திரும்பலாம்னா அப்படி பண்ணலாம், அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ணாது, அப்படி கேட்ட கேள்விக்கு அப்படி ஒரு கேள்வி 2 கேள்வி தான் பதிலாக வரும், நல்லாவும் இருக்கும். வள கொலன்னு பேசினா அது வந்து உண்மையிலேயே கேட்குற உங்களுக்கும் அது புரியாது, சொல்கிற எங்களுக்கும் அது புரியாது. 2 வாரத்தை திரும்ப நடக்குமா, இப்பொழுது நடக்கும், இப்போ நடக்காது. 2024 25க்குள்ளே நடந்தால் தான். 2025 26 நடக்காது, 26 27 நடக்காது, 28 நடக்கும். என்ன கேள்வி அதான பதில். நீங்கள் உட்காந்துட்டு கதையாக பேசிக்கிட்டு எப்போயுமே ஜோதிடம் பார்க்கும்போது கேள்விகள் தெளிவான ஒரு கேள்வி எழுதி ஜோதிடத்தை கொடுத்தணும். எனக்கு என்ன கேள்வி, 10 கேள்வி 20 கேள்வி நீங்கள் ஜோதிடத்தை போகும்போது தயவு செய்து இதை வந்து ஒரு எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஜோதிடர்கள் வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் இதுதான் எனக்கு இது வேணும், இது நடக்குமா நடக்காதான்னு கேட்கணும், எழுதிட்டு போயிடணும். கேள்வியெல்லாம் இல்லை, நீங்கள் எழுதிட்டு போயிடணும். நான் அதுமாரி இடம் வாங்கலாமா, இடம் வாங்கினா எந்த திசையில் வாங்கணும், இடம் வாங்கினா எப்போ வாங்கலாம், இடம் வாங்கினா எனக்கு எவ்வளோ பட்ஜெட்டு, இந்த ஒரு விஷயத்த நம்ம நிறைய புரிதல் கொடுக்க வேண்டியது இருக்குது. இடம் வாங்கலாமா அதோட கேட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் எந்த திசையில் வாங்கணும், எப்போ வாங்கணும், எந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும், வாங்கின உடனே போட்டு வைக்கிறதா வீடு கட்டுறதா இப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் அங்கே கேட்குறதே இல்லை. ஜோதிடர்கள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. அந்த 15 நிமிஷத்தில் அவங்களுக்கு நிறைய கேள்விகளை கேட்கறதுக்கு இப்படி ஒரு நிகழ்வு வந்துடும். அதை விட்டு நீங்கள் சப்போஸ் எங்கேயாச்சும் நீங்கள் ஜோதிடர்கள்ட்ட பார்க்கணும், இப்போ ஏஎல்பியே பார்க்கணுன்னா கூட சப்போஸ் ஆஃபீஸில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆஃபீஸில் ஜோதிடர்கள் இருக்காங்கன்னா பார்க்குறாங்க தான், இல்லை நம்ம சொல்லலை. இப்போ அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கலாம். உதாரணம் 10 கேள்வியோ 12 கேள்வியோ அழகாக எழுதிட்டு நான் ஒரு இடம் வாங்கணும், அது இடத்து சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் எழுதிங்க. நான் வந்து வெளிநாடு போகணும், எனக்கு வெளிநாடு போனால் நல்லா இருக்குமா, இப்போ வெளிநாடு போனால் வருமானம் எப்படி இருக்கும், வெளிநாடு போனால் ஏதாவது தொந்தரவு இருக்குமா, இவ்வளோ தான் விஷயம். அப்போ ஒரு கிரகம் நின்ற இடம் நீங்கள் அழகாக ஒன்றும் இல்லை, ஜோதிடத்தை அவ்வளோ அழகாக பண்ணலாம். 2ஆம் வீடு சுக்கிரன் இருக்கா, மருந்து சம்மந்தப்பட்ட துறையை படிக்க வைங்க. மேஷ லக்கணமாக இருந்தால் ரிஷப லக்கணம் 2ஆம் வீடு தானே இருக்குது, ஐடி சம்மந்தப்பட்டது. கடக லக்கணம் சந்திரனாக இருக்குது, ஒரு டிகிரி படிக்க வைங்க. கடக லக்கணம் சிம்ம லக்கணம் 2ஆம் வீடாக இருக்குது, ஒரு டிகிரி படிக்க வைங்க. பிஎஸ்சி மேத்ஸ் படிக்க வைங்க, சூப்பராக இருக்கும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க வைங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க வைங்க, சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். கடக லக்கணத்துக்கு. சிம்ம லக்கணத்து 2ஆம் வீடு ஐடி சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும். துலா லக்கணத்துக்கு நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கலாம், உணவு சம்மந்தப்பட்ட படிக்க வைக்கலாம், பேச்சு சம்மந்தப்பட்ட படிக்க வைக்கலாம், பாட்டு சம்மந்தப்பட்ட படிக்க வைக்கலாம், நீங்கள் கர்நாடகா மியூசிக்கு சம்மந்தப்பட்ட படிக்க வைக்கலாம். கன்னி லக்கணத்துக்கு துலாம் லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் வீடு சுக்கிரன் நீங்கள் என்ன வேணால் படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி துலா லக்கணம் 2ஆம் வீடு சுக்கிரன், 2ஆம் வீடு செவ்வாய் இருப்பார். அவள் வந்து நீங்கள் பேச்சு சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது. துலா லக்கணம் 2ஆம் வீடு செவ்வாய் இருக்குது, மருந்து சம்மந்தப்பட்டது, மாத்திரைகள் சம்மந்தப்பட்டது, பிபாம் படிக்கலாம், டிப்ளமோ ஃபார்மசி படிக்க வைக்கலாம், அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கலாம். 2ஆம் வீடு மிதன லக்கணம் 2ஆம் வீடு சந்திரனாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கலாம். விருச்சிக லக்கணம் 2ஆம் வீடு குருவாக இருக்குது, துலா லக்கணம் 2ஆம் வீடு செவ்வாய் இருக்குது, இடம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க வைக்கலாம். நிலம் அளவை சம்மந்தப்பட்டது. இப்போ சர்வே இருக்குது, அவ்வளோ அழகான ஒரு வேக்கன்சி இருக்குது சம்மந்தப்பட்டதுன்னா அடுத்த 20 வருஷம் கழிச்சு நில அளவை அவ்வளோ முக்கியத்துவம் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து வரதநாடு பக்கத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கல்லூரி இருக்குது, அங்கே படிக்க வைக்கலாம், படிக்க வைங்க.
எல்லாரும் ஒரே கல்வி தான் படிக்கணும்னு எல்லாரும் ஒரே இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டீச்சர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1985 86 87 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பகுதி பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் கன்னியாகுமரி இதுதான் எங்களுக்கு நீ வேதாரண்யம் கன்னியாகுமரி தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆசிரியர் தான் இருப்பார். எப்படின்னா உலகத்தில் இருக்க அத்தனை ஆசிரியரும் அங்கே இருந்தால் வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு மொத்த ஆசிரியரும் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டமும் கன்னியாகுமரி மாவட்டமும் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலோ திருநெல்வேலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஆசிரியர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஊர்ல எல்லாம் அந்த படிப்பு அதை தான் சொல்கிறேன், ஒரு விழிப்புணர்வுனா ஒன்றா படித்த எல்லாம் ஆசிரியர் படிக்கும். ஒன்றா அதே மாதிரி என்ஜினியர்னா ஒரே காலகட்டங்களில் இன்ஜினியராக படித்தாங்க. இப்போ என்ஜினியருக்குலாம் வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. வேலை இல்லைன்னா நமக்கான பொருத்தம் இல்லை, அவ்வளோதானே. வேலை எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. கண்டிப்பாக 100 பேர் படிக்கிறாங்கன்னா 60 பேருக்கு வேலை இருக்கு, 20 பேருக்கு வேலை இருக்குது, 30 பேருக்கு வேலை இருக்குது. அதில் நல்லா திறமையாக படித்தவங்களுக்கு போயிடுது. திறமையாக படிக்கலைன்னு என்ன பண்ணும், ஜாதக அமைப்பு நல்லா இல்லைன்னு திறமையாக படிக்க மாட்டாங்க. அப்போ என்ன படிச்சப்படி எனக்கு வேலை கிடைக்கல. உன்னோட படித்தவனுக்கு வேலை கிடைக்குதில்ல, கண்டிப்பாக உன்னோட படித்தவனுக்கு அங்கே பெரிய ஒரு உத்தியோகம் ஒன்று கிடைக்குதில்ல, உன்னோட படித்தவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குதில்ல. நீ ஏன் படிக்கிற? இங்கே ஆச்சரியமாக இருக்குது. ஜோதிடம் சரி, கிரக நிலைகள் அமைப்பு சரியில்லைன்னா படிக்கக்கூடாது. நீ அட்லீஸ்ட் நீ படிக்கும்போது கவனமாக படி. நீ நல்ல மார்க் எடு, நல்ல உனக்கு புரிஞ்சு படிங்க. வேலை கொடுக்காத வரோம். நீ வேலைக்கு போகணுன்னு நான் சொல்லலை, நீ சுயமாக முடிவெடு. நீ ஏன் வேலைக்கு அவன்கிட்ட போய் இதுதான் வேலை பார்க்கணும் நீ யார் ஒன்று யார் சொல்கிறது? நேரம் நல்லா இருந்தால் உனக்கு நீ ஒரு புதிய புது அத்தியாயத்தை உருவாக்கு. நீ என்ன அவன்கிட்ட வேலைக்கு போகணுன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்தளவு நீ உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன விஷயமோ அதை படி. ஆனால் நீ படித்து முடிச்சிருக்கணும், நல்லா படிக்கணும், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு படிப்புக்கு உனக்கு 8 மணி நேரம் கொடுத்துருக்கு, இன்னொருத்தரும் 8 மணி நேரம் கொடுத்துருக்கு. உனக்கு அதே வாய்ப்பு கொடுத்துருக்கு, அவனுக்கு அதே வாய்ப்பு கொடுத்துருக்கு. உனக்கு அதே கல்லூரியில் சீட் அடிச்சிருக்கு, உனக்கு அதே கல்லூரி சீட் அடிச்சிருக்கு. அப்போ நீ ஏன் படிக்கலை? நீ படிக்க அவன் மட்டும் வேலைக்கு போட்டானா அவன் ஏதோ ஒரு வகையில் திறமை ஏதோ ஒரு படித்து விட்டு அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவனோட கம்மியாக இருக்கா, திறமை கம்மியாக இருக்குது, அவனையும் நான் ஒப்பீடு பண்ணல. ஆனால் உன்னால் படிக்க முடியுமே. அப்போ நம்ம என்ன படிக்காமல் இருந்துட்டு, நான் ஒரு டிகிரி முடிக்காமல் இருந்துட்டு நான் போய் ஒரு இடத்துக்கு எப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல போய் நிற்கும்போது படிக்கும்போது ஒன்றும் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் படிக்கலை. ஒரு நாள் காரில் போகும்போது அவர் பார்த்துட்டு எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. வாய்ப்பு அவர் உருவாக்கிட்டாரா, உருவாக்கலையா, படித்தாரா, படிக்கலாம் இதில். அவர் ஒரு இடத்துல 7ஆம் வகுப்புலேயே என்னமோ ஃபெயில் ஆனார். ஒரு நாள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் பார்த்தேன். அவரை பார்த்துட்டு அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான் என்னை பார்த்துட்டு. அவன் அப்படி பார்த்துட்டு, ஆனால் எனக்கு அது நம்ம கூட படித்தோம், என்னை கூட படித்தவன் நல்லா இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். நல்லா படிக்கக்கூடிய பையன் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் படிக்க முடியாமல் போகுது. அதோடு தான் நீங்கள் இந்த லக்கணம் இந்த ராசி போனிச்சுன்னா பொதுவாகவே துலா லக்கணம் போனிச்சுனாலே நீங்கள் தயவுசெய்து கஷ்டப்பட்டு படிங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விருச்சிக லக்கணம் நீங்கள் என்ன படித்தாலும் நீ படித்த படிப்புக்கு நீங்கள் டிகிரி தான் படிப்பீங்க, இதை தான் படிப்பீங்க, அப்படி தான் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் படிப்பீங்க, நீ படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. அது தனுசு லக்கணம் 2ஆம் வீடு சனி பகவான். நீ உண்மையிலே எல்லா கல்வியும் உங்களுக்கு தொழில் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவோம். டிகிரி படித்தாலும் சரி, பிஇ படித்தாலும் சரி, எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, நல்லாவே செட் ஆகும், சூப்பராக செட் ஆகும். அதே மகர லக்கணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும், ஆனால் ஒரு இடத்துக்கு கஷ்டப்பட்டு வரும். கும்ப லக்கணம் அப்படி கிடையாது. அது ஏதோ ஒரு இடையில படிக்காமல் போகும், ஆனால் மழையில் கடைசியில் ஜெயிக்கிறது இந்த கும்ப லக்கணம். மீன லக்கணம் அப்படி கிடையாது. அது பார்த்திங்கன்னா 17 வயசு 18 வயசு 19 வயசு 20 வயசில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். படிக்கிறத விட வேலையில் நல்லா திறந்திருக்கும், நல்லா ஒரு அனுபவம் இருக்கும், பயன்படுத்திக்கணும். அது மருந்து சம்மந்தப்பட்டது, மாத்திரை சம்மந்தப்பட்டது, மெடிசன் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, அப்படி இல்லைன்னா இப்போ வீடு சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, விவசாய நிலம் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, வானவியல் சம்மந்தப்பட்டது, வானசாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்டது, மறைமுகம் நிறைய மீனத்தில் படிக்கலாமா, படிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நிறைய படிப்பு. நீங்கள் ஒரு லட்சம் படிப்பு ஒரு நாளைக்கு எழுதிட்டாங்க. நான் ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு பொதுவாகவே அந்த படிப்பு இந்த ராசிக்காரில் செட் ஆகும், இந்த ராசிக்காரில் இது செட் ஆகாது. ஆரம்பமே முதல்ல சொல்லிவிடுவோம். அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. நேரம் நல்லா இல்லைன்னா நீங்கள் அங்கேயே நிற்பீங்க. ஜோதிடமும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் ஜோதிடம் படிங்க. அது அவங்களுக்கு தொழிலை மாற்றிக்கிறது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பேச்சு 2ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா சூப்பராக ஜோதிடம் வரும். 2ஆம் தேதி 3ல் இருந்துச்சுன்னா நான் சூப்பராக ஆன்லைனில் ஜாதகம் வைப்பார். 2ஆம் தேதி 4ல் இருந்துச்சுன்னா வீட்டில் உட்காந்துட்டு ஜாதகம் வைப்பார். 2ஆம் தேதி 5ல் இருந்துச்சுன்னா ஜோசியமே சொல்ல மாட்டா, சும்மா குறி சொல்கிற மாதிரி போகிற போகல 2 சொல்லிட்டு போடுவார். 2ஆம் தேதி 6ல் இருந்துச்சுன்னா தொழில் சூப்பராக பண்ண முடியும். 2ஆம் தேதி 7ல் இருந்துச்சுன்னா திருமணத்துக்கான ஜாதகம் பாரு, திருமணம் ஜாதகம். 2ஆம் தேதி வீட்டில் பிரச்சனைக்குரிய ஜாதகம் பாரு. 2ஆம் தேதி 9 இருந்துச்சு கோவிலில் உட்காந்து பாரு. 2ஆம் தேதி 9 10ல் இருக்குது ஏஎல்பி லக்கணம், மேஷ லக்கணம். வேலை செய்யக்கூடிய தொழிலாகவே பண்ணலாம். தொழிலாக ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஜாதகத்தை பாரு.
இப்போ 2ஆம் அதிபதி 4ல் இருந்தா நீ வீட்டில் உட்காந்து ஆஃபீஸ் போடாத, வீட்டிலே உட்காந்து உட்காந்து பாரு. 2ஆம் அதிபதி 10லேருந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்க. 2ஆம் 11ல் இருக்குது, நீ வீட்லேயும் இல்லை ஆஃபீஸ்லேயும் இல்லை, நீ ஊராக சுற்றி போய் ஜாதகத்தை பாரு. ஒரு இடத்துல உட்காந்து பார்க்காத, சந்தோஷமாக சுற்றிக்கிட்டே இரு. 2ஆம் 12ல் இருக்குது, வெளிநாட்டில் போய் ஜாதகம் பாரு. இவ்வளோ தானே விஷயம். அதே ஜாதகம் பார்க்குறோம், எப்படி பார்க்கணும்னு நமக்கு தெரியலையே. இப்போ அன்றைக்கி அப்படிதான் ஒரு கும்பகோணத்தில் ஒரு பெரிய ஒரு பஸ் நிறுவனத்தோட பேர் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அவருடைய நிறுவனம் பஸ்ஸு பெரிய லெவலில் வச்சுருக்கவர் சொல்கிறாரு, சோசியம் பார்க்குறவனும் உருப்பிட்டுருக்கான், சோசியம் பார்க்குறவனும் உருப்பிட்டுருக்கானே. அதுதான் பெரிய வழிகாட்டுற ஆசிரியர்கள் இன்றைக்கி எப்படின்னா ஒரு ஏணி மாரி இருந்து நம்ம ஏற்றி தான் விட்றோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு வருமானம் வராது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும், எனக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் ஜோதிடங்கிறது உண்மை, ஜோதிடர்கள் உண்மையாக இருக்கானா உண்மையாக இருக்குது. ஆனால் இவங்க அதை பயன்படுத்துகிறோம் அது நம்ம கையில் தானே இருக்குது. அது உங்கள் கையில் உங்கள் ஜாதகம் இருக்குது, என் கையில் என் ஜாதகம் இருக்குது. அப்படி மாற்றிட முடியுமா என்ன? கண்டிப்பாக முடியாது. நம்ம ஒரு உதாரணம், தங்கம் விலை ஏறும்னு தெரியும், நம்மள்ட்ட காசு வேணும்ல வாங்குறதுக்கு. அதே ஒரு கோடீஸ்வரன்ட்டு தங்கம் விலை ஏறும், தங்கம் வாங்கி வைக்கிறாரு. எல்லாரும் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக. விரலுக்கேற்ற வீக்கம் தானே இருக்கும். உங்களோட அமைப்புக்கும் உங்கள் ஜாதகம் இருக்கும், என் ஜாதகத்துக்கு என் அமைப்பு இருக்கும். ஆனால் இங்கே யாரையும் ஒப்பீடு பண்ண முடியாதுல்ல. ஜோசியக்காரன் நல்லா இருக்கும், நல்லா இல்லை. உண்மையிலேயே வழிகாட்டுறவன் உண்மையிலேயே ஏணி மாரி இருந்து ஏற்றி விட்டு தான் போவான். ஏணி மாரி இருந்து எத்தனையோ ஐஏஎஸ் உருவாக்கியிருக்கார், எத்தனையோ ஐபிஎஸ் உருவாக்கியிருப்பார், எத்தனையோ போலீஸ் அதிகாரியை உருவாக்கியிருப்பார், எத்தனையோ நல்லவரை உருவாக்கியிருப்பார், எத்தனையோ ஆசிரியர் உருவாக்கியிருப்பார். ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர். ஆனால் அதே ஆசிரியர் அங்கே தான் இருப்பார். அதேமாரி ஜோதிடனும். நீ ஜோதிடனுக்கு எல்லாருக்கும் நீ இப்படி போ, மெதுவாக போ, வேகமாக போ, இப்படி போகாத, இப்படி போகணும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை, இது வெள்ளம் செய்யவே செய்யாத தொழில் செய்ய. இது இந்த நிகழ்வில் ஒரு ஜோதிடர் செஞ்சு அவர்களை வழி நடத்துவதற்கும் அவர் வாழ்க்கை முன்னேற்றுவதற்கும் அந்த ஜோதிடர் பயன்படுறாங்க. ஒரு சில பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு அந்த கிரக அமைப்பு இருந்தால் வாய்ப்பு கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லா ஜோதிடர்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஒன்று அவங்கவுங்க நிலைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. இதில் யார் என்ன உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்தோன்னே. நான் நல்லா இருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை பேர் இருக்காங்க ஜோதிடர் நல்லாவே இல்லை, அவன் என்ன உருப்பிட்டானான்னு கேட்குறாரு. இப்படியே இருக்கிறாரு ஒரு வீடியோவில் பேசுனதை பார்த்துட்டு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எத்தனை ஜோதிடர்கள் பெரிய பெரிய அமைப்புகளில் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருக்காங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்க நிலை அவ்வளோதானே, அந்த ஜாதக அமைப்பு அவ்வளோதான் இருக்கும். படிப்பும் அந்த மாதிரி தான். நம்ம எல்லாருமே ஒரு நிகழ்வு எப்படி என்ன அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணணும். இடையில முடிவு பண்ணாதீங்க. படிப்புகளை இடையில மாற்றாதீங்க. படிப்புகளை இடையில மாற்றினா ஏன் என்ன காரணம்? நீங்கள் பிடிக்கலன்னு ஒரு சொன்னால் அடுத்ததும் பிடிக்கல தான், இப்படி பிடிக்காம போயிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக. அதட்டு ஒரு இடத்துல நீங்கள் முடியலைன்னு ஒரு இடத்துல ஒரு பிள்ளை சொல்லுதுன்னா தயவுசெய்து ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. நீங்கள் பிடிக்கலன்னா உடனே ஸ்கூல் மாற்றிடலாமா, பிடிக்கலன்னா வேறு காலேஜ் மாற்றிடலாமா, பிடிக்கலாம் வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றிடலாம் அப்படின்னு மாற்றினீங்கன்னா அப்புறம் அடுத்ததும் பிடிக்காது தான். அடுத்த 6 மணி அப்போ சொல்லுவோம், அப்புறம் எப்படி மாற்றுவீங்க? கண்டிப்பாக. பேசும்போது ஃபஸ்ட்டு பிள்ளைங்கள்ட்ட பேசி என்ன 10வது படிக்கும்போது எப்படி படிக்க போகிறேன், அட்லீஸ்ட் நம்ம திட்டமிடுவோம். நடக்கவே இல்லைன்னாலும் பரவாயில்ல, திட்டமிடுவதே நம்ம முடியலையே. படிப்பை பற்றி நிறைய பேசுவோம், கண்டிப்பாக நிறைய பேசணும். ஏன்னா இதில் இன்னும் படிப்பில் நிறைய வகைகள் இருக்குது. ஒரு 2ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம், பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற நிகழ்வுகளும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக படிப்பை பொறுத்து நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்கன்னா ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணவும் கூடாது. சார் சொன்ன மாதிரி 15 வயசில், 17 வயசில், 21 வயசில், 23 வயசுலன்னு இப்படி கேட்டகரியாக பிரித்து, அதுவும் லைஃப் லாங் அப்படிங்கிறப்போ ஒரு 40 வயசுலையும் அவங்களுக்கு என்ன வேலைகள் நிலைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இதே போல் நிறைய உங்களுடைய கேள்விகளோடு நம்ம சந்தித்து பேசுவோம். மீண்டும் இனி ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.